Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சானா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல்லா லைஃபா இருக்கணுமா, ஹோலி சானா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சானா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சானாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. நீங்க போய் அதை ஃபேன்டாஸ்டிக். பாருங்க. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. and you will become very very energetic. I'm telling you something, I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், you will feel life is fantastic. மூக்கு மேல ராஜா. ஆஹா. சீக்கா கார்னேஜ் yet again சீக்கா. அம்மாடி அம்மா, என்னையா இந்த மாதிரி அடிக்கிறாங்க? உங்கூட்டு அடியா எங்கூட்டு அடியா? என்ன ஒரு அடி! 10 ஓவர்ல மேட்ச் திருப்பி முடிச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா 0 dot balls today. He's on course to being one of if not the greatest T20 batter. Enna addi, enna consistency. Surya Kumar Yadav continuing where he left off. Ravi Bishnoi, avarku ஒரு chance திருப்பியும். His international record is only getting better Chika. But overall India ஒரு commanding performance, ஒரு commanding win. அங்க SA20 same timeல மேட்ச் முடிஞ்சது Chika, almost around the same time. Deval Brewers ஒரு 100. But unfortunately கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் கேப்டன் ஒரு சரியான இன்னிங்ஸ், லாஸ்ட் ஓவர்ல 2 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். We'll talk about all of that, but we'll start with Abhishek Sharma yet again Chika. How can you stop a player like him? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இது எப்படின்னா, அந்த இது பாரு, நீ 68 நீ சொன்ன மாதிரி நாட் சிங்கிள் டாட் பால், 5 6 7 6 பில் அடிக்கிறான். இங்க போட்டா 6, ஃபர்ஸ்ட் பால் 6, பட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆடுறான், சிங்கிள் எடுத்துக்கிறான். அடுத்த பால் 6 எடுத்து சிங்கிள் எடுத்து போயிட்டான். பட் இந்த பாட்ஷால ஒரு பாட்டு வருதுப்பா, 8 வாழ்க்கைய பிரிச்சுக்கோ, எந்த இடத்துல நீ இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் பாட்டு இருக்கு பாட்ஷால. 8 வாழ்க்கை, அதே மாதிரி 6 எக்ஸா நீங்க எடுத்து 6 எடுத்துக்கோங்க, எந்த 6 வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு போடுறாங்க நியூசிலாந்து போலிங்க. 6 அடிச்சுக்கோங்கன்றாங்க. 6 அடிக்கிறாங்கடா நியூசிலாந்து போலிங்க போட்டு. எந்த மேட்சா இருக்கட்டும், அந்த நியூசிலாந்து போலர்ஸ் என்ன பண்ணே தெரியல. சோ இந்த மாதிரி 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி ஒரு டீம் நான் பார்த்ததே கிடையாது. அவன் ஈஷான் கிஷன் 2வது பால் 6 3வது பால் 6, அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால் 6. இவன் வந்து ஈஷான் கிஷன் ஒரு பயங்கர கேமி ஆட்டு போயிடுறான் அவன். இந்த பசங்களுக்கு ஒண்ணும் புரியல. இவன் தான் சஞ்சு சாம்சன் காட் 0, பட் அபிஷேக் சர்மா வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுறான். ஃபர்ஸ்ட் பால் இறங்கி 6 அடிக்கிறான். அவன் போஸ்ட் மேட்ச் பீஸ்ல சொன்னா, ஐ டோன்ட் பிளான் எனிதிங், அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த மொமெண்ட் தான் எடுப்பேன்றான் அவன் டிசிஷன், which is something fantastic. That means his thinking power, அவனோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன், ஹேண்ட் ஐ திங்கிங் கோஆர்டினேஷன் அவ்வளவு குவிக்கா இருக்கு. அந்த சமயத்துல டிக்கெட் வரும், அவன் பாருங்க. ஆக்சுவலா பார்த்தா நீ அடிச்சு டமால் டிமில் அடிச்ச மாதிரி தெரியல, அவன் அடிச்சிட்டான். கட்சியில பாருங்க, செகண்ட் பாஸ் 50 T20 வேர்ல்ட் கப்ல, T20 செகண்ட் பாஸ் 50. அண்ட் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்ல 2 தடவை ஒரு பேர் வருது பாருங்க. ஒரு 17 ball 50, ஒரு 14 ball 50. இன்ஃபேக்ட் நீங்க லிஸ்ட் ஆஃப் 50s எடுத்து பாருங்க சீக்கா, எல்லா 50 200+ ஸ்ட்ரைக் ரேட் சீக்கா. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. we are witnessing something happening. We are witnessing history in front of us சீக்கா. எஸ், நம்ம கிறிஸ் கேல் பார்த்திருக்கோம், யூனிவர்ஸ் பாஸ் அடிச்சு ஓப்பனிங்ல போய். ரோஹித் சர்மா அடிச்சு பார்த்திருக்கோம். பட் we have never seen this type of consistency at this type of strike rate. பார்த்ததே கிடையாது நம்ம. This type of strike rate, consistency and effortlessness. அவன் அடிச்சது யாருக்கா டிஆர் உங்களுக்கு டமால் டிமில் அடிச்சா மாதிரி தெரியவே இல்லை அவன் அடிச்சது. The point is, he's playing with effortless ease. அந்த பேட் ஸ்விங் அப்படி வருதுனால அப்படின்றா மிடில் மேல 6 அடிக்கிறான், இப்படின்றா கவர்ஸ் மேல 6 அடிக்கிறான், இப்படின்றா ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறான், ரொம்ப ஷார்ட் பாலா போட்டா புல் அடிச்சிடான் 6. and he's got shots all around the wicket. The bowlers don't know when to bowl him. bowlers பயப்படுறாங்க. இப்ப இந்த மாதிரி 10 ஓவர்ஸ்ல அடிச்சோம். போன மேட்ச்ல என்னன்னா 209 and 50 ஓவர்ஸ்ல அடிச்சோம். அதே பயங்கர ஸ்கோர். 5 ஓவர்ஸ் ஸ்பேர் அடிச்சோம் 209. இன்னிங் மேட்ச் 150 and 10 ஓவர்ஸ் அடிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லா வேர்ல்ட் கப் நான் வரப்போறது இல்லைன்றாங்க. வாங்க, we are not coming for the world cup, we are too strong for it, you can keep the cup, you can retain the cup சொல்றாங்க. பாகிஸ்தான் வராதீங்கடா, ஏதோ வரப்போறது நம்ம நக்வீனா சொல்லிட்டு இருக்கான். வராதீங்க, மொத்துவாங்க. கொலம்போல அடிச்சா மெட்ராஸ் வந்து ஒரு பால் விழும். ஜாகிரதை, வராதீங்க, பெஸ்ட் நீங்க வேணான்னு சொல்லி ஏதாவது எக்ஸ்கியூஸ் பண்ணி வராது இருந்திருக்கீடா. ஏன்னா அங்கே கொலம்போல பால் அடிச்சா நேரம் மெட்ராஸ்ல வந்து விழுவும் பால். இன்னைக்கு ஒரு ஷார்ட் அடிச்சு ஈஷா கிஷன் அடிச்சதான் பார்த்தா எனக்கு எந்த பால் எங்க டாக்கா போடுவோம்னு நினைச்சிருந்தேன். ஆனா கவுஹாத்திலே டாக்கா எகிரி குச்சா டாக்கா
பால் டாக்கா வரை அடிச்சுட்டு இருக்கான் அவன் ஈஷான் கிஷன். அவன் அந்த மாதிரி அடிக்கிறான் போட்டு 94 meters. இன்னும் கொஞ்சம் தூரம் டாக்கால போய் விழுந்திருக்கும் பால். ஜாகிரதா வராதிங்கடா, பெஸ்டா பாகிஸ்தான் எக்ஸ்கியூஸ் கொடுத்து அங்கேயே வந்துருங்க, வேணாம் உங்களை போட்டுவான் நம்ம பசங்க. And I tell you, this is going to send alarming signals to every cricketing country in the world. இந்த மாதிரிலாம் அடிச்சு ஒரு டாமினேஷன் அண்ட் T20 கிரிக்கெட் டெபியூஸ் நான் பார்த்ததே கிடையாது டெபியூஸ். சீரியஸ்லி கரெக்டா சொன்னீங்க சிக்கா. இந்த மாதிரி ஒரு டாமினேஷன், இந்தியாவோட டாமினன்ட் ரன் 3-0 வின் சீரீஸ், yet another series. என்ன we can talk so much about Gambhir's reign மீதி ஃபார்மேட்ஸ்ல, பட் when it comes to the T20 format, they have been impenetrable, Chika. அதுதான் உண்மை. We have to give credit where credit is due, because இந்த மாதிரி ஒரு டாமினேஷன், and it all started with 2025லே ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் 2024 வேர்ல்ட் கப் அப்புறமே ஆரம்பிச்சது. பட் ஃப்ரம் 2025 to now, I have never seen anything like this. அம்மாடி அம்மா, 9 consecutive wins டா, 9 consecutive wins. ஆனா அது வின்ஸ்னா இந்த மாதிரி வின் இல்ல, பெரண்டி அடி ஓடி அடிக்கிறாங்க பால் போட்டு. சி சந்தானம் கூட போலிங் பார்த்தா, சந்தானம் ஜெனரல் ரொம்ப நல்லா போடுவான். சந்தானம் சாண்டர், அவர் நம்ம ஊர் சந்தானம்டா, தெரியாது அவனுக்கு. சாண்டோ சந்தானம்டா, அவன் சந்தானம் சாண்டர் மாட்டிட்டான். ஆக்சுவலா சந்தானம் சாண்டர் அப்படின்னு போட்டு மாத்திட்டான். சாண்டோ போட்டு பட்டி அடிக்கிறாங்கடா அவங்க. அவருக்கும் சந்தானமுக்கும் சம்பந்தமே கிடையாது ஜிகா. எங்கேது ஜிகா இது? சூப்பர்மேன் கிளார்க் கென்ட் மாதிரி இருக்காரு அவரு. சந்தானம்டா, அவன் சந்தானம் நிறைய சந்தானம், ஆக்டர் சந்தானம் சொல்றான், ஜெனரல் சந்தானம் சொல்றான், நிறைய சந்தானம் மாட்டேன் சாண்டர் அப்படி சாண்டர் அப்படின்னு. ஆனா அது இன்னும் ஒருத்த பேர் மாதிரி இருக்கான்டா. அவன் பேர் ஓபனர் பேர் டெவின் கான்வே. அவன் கான்வே ஆயிட்டான். அவன் ஹர்ஷித் ராணா மேட்ச் முன்னாடி அவன் ஹர்ஷித் ராணா கிட்ட போய் ப்ளீஸ் விக்கெட்ல அடிக்காரு டே பயந்துட்டு அவன் போயிட்டு ஒரு மாதிரி மேட்ச் முன்னாடி கிளிப்பிங் காமிச்சான். டே விக்கெட்ல அடிக்காரு. அவன் எடுத்துட்டு 5ன்றான். ஹர்ஷித் ராணா போலிங் போட்டாலே கான்வே அவுட். கான்வே தான் ஹர்ஷித் ராணா போலிங் போட்டாரு. அந்த மாதிரி ஆடுறான் அவன். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்கான் யாரு? சஞ்சு சாம்சன் விக்கெட். இவன் அவன் பேருனா அந்த மேட்ச் ஹென்ரி. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஆக்ரோஷமா இருந்தான். செகண்ட் 2 பால் விட்டா 2 6 சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஓவர் 16 ரன்ஸ். என்னடா பண்ணுவோம் இந்த மாதிரி? ஆன் தட் டாபிக், வாட் ஹேப்பன்ஸ் நவ்? ஏன்னா இப்போ திலக் வர்மா next 2 games-க்கு report, as per the original report, is supposed to come back. I don't know if it has been changed or not, but I think he is available for the last 2 matches. What is going to happen, Chika? Is that the end of Sanju Samson, the opener? How can you drop Ishan Kishan and Tilak Verma has to come back? How are you going to handle this scenario? You can't drop Ishan Kishan now. No chance. If I'm the captain, if I'm the chairman of selection committee, I say I won't drop Ishan Kishan. Ishan Kishan is a more devastating player than Sanju Samson. Sanju problem na, I feel bad for Sanju. Sanju ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கான். டெஸ்பரேட்டா தான் ரன் போன மேட்ச்ல கூட நல்லா அடிச்சிருக்கலாம். இனி மேட்ச் கூட கொஞ்சம் சென்சிபிளா அடிக்கலாம். அவன் கன்சிஸ்டன்சி பாருங்க டிவைஸ். இங்கதான் சஞ்சுட்ட ப்ராப்ளமே வருது. எங்கேயோ ஒரு நாள் 100 அடிச்சிடறான், அதுக்கப்புறம் அடிக்கிறது இல்ல, அடிக்கல. அண்ட் அப்கோர்ஸ் இந்த மாதிரி so his performance has been up and down performance the last 1.5 years. நம்ம அவன் செஞ்சுரி பத்தி பேசுமா, சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரி அது 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் சஞ்சு நீ காமிச்சா டெபியூஸ். நீங்களே பாருங்க டெபியூஸ் எங்கேயாவது ஒரு மேட்ச் அடிக்கிறான், பட் அடிச்சா கூட டெட்டியால அடிக்கிறது கிடையாது. நீங்க பாருங்க. So to be honest, அந்த நடுவுல அந்த அது ஏசியா கப் எல்லாமே வந்து he played at number 5 and number 4 and number 6. அதானி நம்ம போன மேட்ச் பேசிட்டோம். I poor fellow, he's been unlucky there, yes, but then end of the day you're facing competition, you cannot help it. Tilak Verma is a certainty. Now Ishan Kishan is a certainty. On the side Abhishek Sharma certainty. And Sanju Samson, அவங்க 4 பேர் 3 பேர் தான் 11 ஆட முடியும் ஃபர்ஸ்ட் 1 2 3ல. Obviously Sanju Samson will miss out. ஏன்னா மர்காத் Ishan Kishan doubles up for a wicket keeping batsman also. Yes. And Ishan Kishan வந்து இந்த மாதிரி பேய் ஃபார்ம்ல இருக்கான்டா. அவன் இறங்கினாலும் 6 4 தான் அடிக்கிறான், வருது இல்ல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் குட் நியூஸ் ஃபார் இந்தியா. சூரியகுமார் யாதவ் கமிங் பேக். அந்த ஒரு நாட் டியர் வியூவர்ஸ், ஒரு போன மேட்ச் 88 இந்த மேட்ச் பாருங்க, இஸ் பேக் டு ஓல்ட் சூர்யா. ஓல்ட் சூர்யா ஃபர்ஸ்ட் அப்படின்றான். ஃபர்ஸ்ட் 6 போகுது, இப்படின்றான், கவர்ஸ் மேல போகுது, இப்படின்றான், ஸ்ட்ரைட் 6 அலட்சியமா ஆரம்பிச்சிட்டான். நவ ஹி இஸ் பேக் டு ஓல்ட் சூர்யா. என்னன்னா the momentum has come back to Surya, which is very very important as a captain, as a batsman. He's gaining in confidence. But இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? இந்த அபிஷேக் சர்மான்னு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான், பூம்ரான்னு ஒரு பவுலர் இருக்கான், வருண் சக்கரவர்த்தி பவுலர். அந்த பூம்ரான்ற ஒரு பவுலிங் போடுறாங்க. அவன் வரும் ஃபர்ஸ்ட் பால் அப்படின்ற ஸ்டெப் போது அந்த பால் எவனா இருந்தாலும் வேர்ல்ட் அவுட் ஆயிருப்பான் அந்த பால். போட்டு அப்படி பண்ணாத. ஏன்னா
அவன் விஷுவலைஸ் பண்றான், அந்த இடத்துல நான் போடணும், ஃபர்ஸ்ட் பால் உள்ள வரணும், டிங்னு எடுக்கணும். அந்த விஷுவலைஸ் பண்ணி போடனால்தான் இந்த பால் ஞாபகம் இருக்கா, அந்த ஜான்சனுக்கு ஃபைனல்ஸ்ல போடுவாங்க தெரியுமா சவுத் ஆப்பிரிக்காவோட, அதே தெரியுது. அண்ட் மேபி ஆல்சோ சீக்கா கொஞ்சம் அந்த அந்த வெறி இருந்திருக்கும். ஏன்னா நீங்க லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பாத்தீங்கன்னா bowling attack and எடுக்கிறச்சே பும்ரா has not been the main guy. வருண் சக்கரவர்த்தி has been the main guy. Maybe அவரோட ஈகோல வந்து as a sportsman you need that. Maybe he wanted to show, டே வெயிட் பண்ணுங்கடா, நான் தான் நம்பர் ஒன். I think the last game also he was a little wicketless, so maybe he wanted those wickets. If you remember the last game he went wicketless, so very rarely do you see Bumrah go wicketless. So in the particular game, what a spell from Jasprit Bumrah, what a spell from Ravi Bishnoi. சீக்கா உங்க ஃபேவரட் பாருங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரெக்கார்ட் ஆனா எடுத்து பாருங்க சீக்கா, இட் இஸ் இம்பெக்கபிள். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, பிஃபோர் குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இட் வாஸ் ரவி பிஷ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. The first part of 2024, the second part of 2024, first part of 2025. After the IPL தான் ரவி பிஷ்னாய் அவரோட பிளேஸ் லூஸ் பண்ணாரு, ஏன்னா his form dipped. But என்ன சொல்லுவீங்க இதுக்கு? இது என்ன சொல்றேன்னா, நேரா போற இந்த பசங்க ஏமாந்து விட்டாங்க. He bowled brilliantly today. நல்லா போட்டான் ஜிகா அந்த பையன். டேய் நான் நல்லா போட்டேன்னு சொல்றேன், நல்லா போட்டான். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவனுக்கு என்ன இன்னைக்கு டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா, ரவி பிஷ்ணா அக்யூரசி. ஸ்டம்ப்லயே போட்டான் பாரு, பூம்ராவா இருக்கட்டும், ரவி பிஷ்ணா, ஆல் தி இந்தியன் பவுலர்ஸ் வித்தே கொடுக்கல பாரு. அந்த பசங்க எவ்வளவு பாரு, நீ ஏன் அவ்வளவு டாட் பால் சப்ப போட்டான், பசங்க ஸ்டம்ப்ல போறான். பிஷ்ணா இன் ஆல் ஃபேர்னஸ் he bowled very well today. I like this length, he length ஷார்ட் எல்லாம் போடல. அண்ட் என்ன பண்றான் அவன் ஷார்ட்டா வேற இருக்கான், ஸ்லைடர் ஆக்சுவலா அவன் பவுன்ஸ் இல்ல, அவனை பிக் பண்ண முடியல இந்த பசங்களால. ஏற்கனவே இந்த ரிஸ்பின்னர்ஸ்னா கொஞ்சம் நியூசிலாந்து கேஸ் தான், அது பால் நேரா போடுறா. இந்த பசங்க கூகுளிக்காரதா, ஸ்ட்ரெயிட்டுக்காரதா, லெக் ஸ்பின் ஆடிட்டு இருக்காங்க. யோ பிஷ்டாய் போலிங் போட்டா நேருக்கு ஆடுங்கப்பா, ஃபாஸ்ட் போலிங் தான் போட முடியும் அவனால ஸ்பின் பண்ண முடியாது அவனால. பட் அந்த ஆடு வச்சு அவன் சூப்பர்பா லைன். இன் ஆல் ஃபேர்னஸ் he bowled a brilliant line and length and stumpல so much accuracy. பிகாஸ் ஆஃப் தட் என்ன பண்றாங்க, அந்த பால் ஜிக்குன்னு ஸ்லைட் ஆகி போறது இல்ல, ஸ்கிட் ஆகி போட கட் பண்ணா சிக்கன் அவுட் ஆனா. இன்னும் ஷார்ட் பால் புக் பண்ணி ஜாப் பண்ண ஷார்ட் பண்ணி, ஏன்னா பால் அந்த பவுன்ஸ் இல்ல. பவுன்ஸ் இருந்தாலும் நீ கட் பண்ண முடியும், பவுன்ஸ் இருந்தாலும் நீ புல் பண்ண முடியும். பவுன்ஸே கிடைக்காது இவன் ஹைட்ல, இவன் போடுற அந்த ட்ரெஜெக்டரியில பவுன்ஸே வராது. So that is important. And most important, in all fairness, we have to give it to Harshit Rana and Hardik Pandya. இந்த பசங்க போட்டாலே முதல்ல ஒரு விக்கெட் எடுத்துறாங்க, அங்கே 2 விக்கெட் காலி ஆயிடுச்சு. சோ அங்கதான் ஹார்திக் பாண்டியா நீ பார்த்தனா, what a catch he took, first catch. And ஹார்திக் பாண்டியா என்ன இன்டெலிஜென்ட்டா போறான் பாத்தியா, ஒரு ஸ்லோ பவுன்ஸ்ல 2 விக்கெட் எடுத்தா பாத்தியா. ஒரு ஸ்லோ பவுன்ஸ்ல போட்டா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி தேர்ட் மேன்ல போச்சு, 4 போச்சு. அதே ஸ்லோ பவுன்ஸ் இன்னும் டைரக்ஷன் கொஞ்சம் மாத்தினா இன்ட்ரெஸ்ட் போட நேரா ஈஷான் கிஷன் கையில உள்ள, அடுத்த ஒரு இங்க ஸ்லோ பவுன்ஸ் போனா திருப்பி ஈஷான் கிஷன் கையில. So the point is, our bowlers are bowling very intelligently. You have to understand that Indians are, see, it's not the Indian batting is just dominating. Actually batting dominate ஆகுது, bowling dominate பண்றோம் நம்ம. அங்கனால the opposition is getting காலியாடுறாங்க. இப்போ bowling ஒரு ரிப்ரீம் கிடையாது, பேட்டிங்ல ஒரு ஆக்சுவலி இந்த சீரிஸ் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டாமினேஷனோட மெயின் காரணமே அவங்களோட bowling தான். bowling with அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா. இந்த சீரீஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எல்லா மேட்சும் அடிச்சிருந்தாரு, திலக் வர்மா அடிப்பாரு நிறைய மேட்சஸ், அவரோட கன்சிஸ்டன்சியும் ரொம்ப கீயா இருந்தது. bowling attack with பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, Arshdeep, இவங்க வச்சுட்டு our bowling attack was so strong, Jika. Very rarely we give a total above 200, so it becomes much easier for the batting to go and do it. But yet another series win, 3-0 win. Overall, India going into the World Cup with a lot of confidence, Jika. I mean, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி எல்லா டீமும் பயந்துன்னு இருப்பாங்க. It is going to be interesting. செமையா இருக்க போகுது. அனி இந்த 2020 வேர்ல்ட் கப்ல ஒரு டாமினேட் பண்ணோம் நம்ம வேர்ல்ட் கப், மெயின் வேர்ல்ட் கப் எக்ஸப்ட் தி ஃபைனல்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி ஆப்போ இந்த வேர்ல்ட் கப், இந்த வேர்ல்ட் கப் இந்தியா அவ்வளவு டாமினேட் பண்ண போறாங்க. எல்லா மாதிரி திருப்பி ஆஸ்திரேலியா தான் ஃபைனலா, ஆஸ்திரேலியா மட்டும் ஃபைனல்ல வேணாயா, ஐயோ ஆஸ்திரேலியா மட்டும் ஃபைனல்ல வேணாம். இந்தியா ஃபைனல்ஸ் வந்துருவாங்க, ஆனா ஆஸ்திரேலியா அந்த சைடுல ஃபைனல்ஸ் வரக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கோடி டீம். ஆக்சுவலி இல்ல சீக்கா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா அடிக்கணும் சீக்கா. ஒரு வாட்டி அவங்கள ஃபைனல் அடிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபைனல் வின் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆன் தி அதர் சைட் டாக்கிங் அபவுட் அ ஃபைனல், SA20 ஃபைனல் இப்போ நடந்தது பேரலி. இந்த மேட்ச் வந்து 10 ஓவர்ல முடிஞ்சதுனால அந்த சைடு அந்த மேட்சும் நான் பேக் டு பேக் பார்த்தேன். அங்க மேட்ச் சரியான மேட்ச் சீக்கா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெவால் ப்ரூவிஸ் ஒரு சூப்பர் 100, நல்ல புல் பேக் பண்ணாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். செகண்ட் இன்னிங்ஸ்
மேட்ச் காலின்னு நினைச்சோம். 40-4, 47-4 SCC. அங்கேருந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இப்பதான் ரீசென்ட்லி ரீகால்ட் இன்டு தி SA சவுத் ஆப்பிரிக்கன் வேர்ல்ட் கப் டீம். அண்ட் சன்ரைசர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களோட தேர்ட் டைட்டில் இன் 4th year சீகா. தேவ் டாமினேட்டட் தட். 2023ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, 2024 and now 2026. வெல் டன். Yeah, well, and I mean, in all fairness, Preston Stubbs on the Sonamari is coming back to the Indian team. I mean, come back to South African team. That's again a good sign for South Africa. ஏன்னா பிரபஸும் அடிச்சுருக்கான், ஸ்டப்ஸும் அடிச்சுருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா வெரி வெரி குட் சைன் அது வியூவர்ஸ். இன் ஆல் ஃபேர்னஸ், ஸ்டப்ஸ் இஸ் a brilliant player. அவன் ரீகால் பண்றான், ஜார்ஜியா வரலன்னு சொல்லிட்டு. That's a very good sign for South Africa. Yes. And congratulations, Sunrisers, Eastern Cape, fantastic. Because in all fairness, winning consistently as a team is something outstanding. And the overall partner, the team நல்லா பண்ணிருக்காங்க. Overall, Quinton de Kock இருக்கான். Quinton de Kock is in form also for them, which is a very very good sign. Yeah, absolutely. Last but not least, your favorite Rohit Hitman Sharma has been awarded with a Padma Shri. Kudos, champion. You truly deserve it. Well done, Rohit Sharma. And congrats, Rohit. Superb man. Padma And Shri award. Harmanpreet Kuda, Padma Shri awardee also. Yeah. Obviously, because ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து வேர்ல்ட் கப், ரெண்டு பேர் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன், ஒருத்தர் T20 வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன், அவன் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன் ஆகணும். Something amazing. No, they all deserve it. I think I'm very happy for Harmanpreet Kaur, because a women getting it like this is, அது ஒரு women's cricket gettingனா பாருங்க, it's a big boost for the women's cricket. youngsters எல்லாம் பாப்பாங்க. பத்மஸ்ரீ award for Harmanpreet Kaurனா amazing. And our batting ஆடுற பார்த்தா ரோஹித் சர்மா மாதிரி பேட்டிங் ஆடுற, ஓப்பனிங் வச்சு டங்கு டிங்கு டிங்குன்னு விடுறா போட்டு. And Rohit Sharma richly deserves it because for all the services done for Indian cricket, especially the white ball format. Yeah, absolutely. Anyway, guys, with that in the show முடியுது. Before you go, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.